இப்போ நம்ம முன்னோர்கள் பற்றி பேசணுன்னா லெமோரியோ காண்டினென்ட்னு சொல்லி நம்ம குமரி கண்டம் நம்மளோட மூதாதைகள் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட பாண்டியன் மன்னர்கள் ஆண்ட அந்த தென்மதுரையாக இருக்கட்டும், தொல்காப்பியமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம இங்கே நடக்கிற விஷயங்களை குமரி ஆறு பகுதியில் நடக்கிற விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய கடல் சீற்றத்தால் அது அழிக்கப்பட்டுச்சு. அழிக்கப்பட்ட போது நம்ம ஒரிசா பாலு ஐயான்னு ஒருத்தர் இப்போ மறைந்துட்டார், அவர் இருந்தார். அவர் வந்து தான் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, கடலுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி போராடினாங்க. அதுக்காக அவர் வந்து நீர்மூழ்கி சம்மரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற சம்மரின் மூலிமா போய் அதை ஆதாரங்கள் எடுத்து வீடியோஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு இன்றைக்கி ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம சேரன் மன்னர்களாக இருக்கட்டும், நம்ம கண்ணகி அவங்கள பற்றி மூதாட்டியை பற்றி தப்பாக பேசின ஒரு புலவரால் ஒரு மன்னர் இலக்கணமாக பேசினாங்க. அதுக்காக இங்கேருந்து இமயமலை வரைக்கும் போய் அவர் அந்த இமயமலையிலிருந்து ஒரு கல்லை சுமங்க வச்சு அந்த கல்லை கொண்டு வந்து அவங்களுக்கு சிலை கட்டினாங்க நம்ம ஊரில். அதே மாதிரி சோழர்களாக இருக்கட்டும், கரிகால சோழன் வந்து கல்லணை இது வரைக்கும் பழமையான உலகத்திலே மிகப்பெரிய பழமையான ஒரு கல்லணையனா அது நம்ம கரிகால சோழன் கட்ட கல்லணையை தான். ராஜராஜ சோழன் கட்ட இன்றைக்கி வரைக்கும் பெருமுடையார் கோயில் வந்து இன்றைக்கும் அது நிற்கிற நிலைமை வந்து ரொம்ப அழகாக பிரமிப்பமாக இருக்கும். அதுலேயும் தமிழ் எழுத்துக்கள் வடிவத்தில் தான் அவர் வச்சுருக்காரு. ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், இந்த நாட்டை அந்த காலத்திலே வந்து 50க்கு மேலே நாடுகளை வந்து அவர் கட்டமைப்பில் வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. நேவி பேஸ் நம்மகிட்ட தான் இருந்தது. அதே மாதிரி பல்லவர்களாக இருக்கட்டும், இங்கேருந்து சைனா வரைக்கும் போய் நம்மளோட தற்காப்பு கலையை வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி குன்ஃபுவா அது இன்றைக்கி உருவெடுத்திருக்கிறது வந்து பல்லவர்கள் காலத்தில் நடந்த விஷயம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம்.